வணக்கம். நம்மெல்லாம் குழந்தையாக இருக்கும் பொழுது சிலர் பட்டாம்பூச்சி அப்படி போய் உட்காரும். அதை போய் பிடிக்க ஓடுவோம். உடனே அது இன்னொரு பக்கம் ஓடும். அதை பிடிக்க ஓடுவோம். அப்போ அந்த பட்டாம்பூச்சி எப்படி பறக்கின்றதோ இந்த குழந்தை பருவத்தில் நம்மளுடைய மனசும் இலகுவாக இருந்துச்சு. நம்ம மனசை எவ்வளோக்கு எவ்வளோ பட்டாம்பூச்சி மாதிரி வச்சுருக்கோமோ அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் இந்த பாடி. இந்த பட்டாம்பூச்சி எப்படி சிறகடித்து பறக்கின்றதோ அதுபோல் நம்மளுடைய இலக்குகளையும் உயர எண்ண வேண்டும். இலக்குகள் உயர 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 தான் நம்மளுடைய வாழ்க்கையும் உயரும். ஒரு ஊரில் ஒரு கரப்பாம்பூச்சி இருந்துச்சு. அந்த கரப்பாம்பூச்சிக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, குட்டி கரப்பாம்பூச்சி. இந்த குட்டி கரப்பாம்பூச்சி தன்னுடைய தாய்கிட்ட கேட்குது, ஏம்மா இந்த வெளியிலலாம் பட்டாம்பூச்சி பறக்குது, நாம் ஏன் அதன் மூலம் நம்மளால் பறக்க முடியல அப்படின்னு கேட்குது. உடனே இல்லைப்பா, நம்மளால் அது போலலாம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏம்மா அதுக்கும் அந்த சிறகுகள் இருக்கிற மாதிரி இருக்கு, நமக்கும் இருக்கே, ஏன் நாமளும் பறக்க முடியல அப்படின்னு அந்த பட்டாம்பூச்சி கிட்ட கேட்குது. இல்லைப்பா அதெல்லாம் இல்லை, நாம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஒரு முறை இந்த குட்டி கரப்பாம்பூச்சி அந்த போயிட்டு கொஞ்சம் லைட்டாக பறக்க ஆரம்பிச்சுது. ஒரு அடி 2 அடி பறக்க ஆரம்பிச்சுது. உடனே அந்த வீதியில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பையன், டேய் 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 கரப்பாம்பூச்சி பறக்குதுடா அப்படின்னு சொல்லி அந்த கரப்பாம்பூச்சி அடிக்க விடுறான். உடனே போய் அழுதுகிட்டே போய் இந்த குட்டி கரப்பாம்பூச்சி தன்னுடைய தாய் கரப்பாம்பூச்சிக்கிட்ட, அம்மா அம்மா என்னெல்லாம் அடிக்கிறாங்கம்மா, நான் உயர பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னல்லப்பா, நாமெல்லாம் உயர பறக்க முடியாது, நம்ம கொஞ்சம் உயர பறக்கணும்னு நினச்சோம்னா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் அடிப்பாங்க, அதனால் நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கிட்டு இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அந்த குட்டி கரப்பாம்பூச்சி விடாமல் 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி பறக்குது. 4 அடி 5 அடிக்கு மேலே போனால் அதுக்கு தடை இல்லை, அது அப்படியே மேலே போகுது போகுது பறக்குது. அப்படியே இந்த என்வரான்மெண்ட்டை பார்க்குது. அப்போ தான் வெளி உலகமே தெரியுது. கீழேயே கிடந்த அந்த கரப்பாம்பூச்சி மேலே உயர உயர அந்த இயற்கையெல்லாம் ரசிக்கின்றது. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. முன்னாடி அடித்தவன் இப்போ அடிக்க முடியலை அவனை. ஆக நாம் நம்முடைய சிந்தனையை, நம்முடைய இலக்கை சுருக்கும் பொழுது, நம்முடைய சிந்தனையை இலக்கையும் சுருக்கும் பொழுது நம்மளால் பெருசாக சாதிக்க முடியாது. தடைகள் இருக்குது என்று நாம் புலம்பிக் கொண்டு தான் இருப்போம். அதுபோல் சிலர் வாழ்க்கையில் உயரணும் முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். இவனெல்லாம் சாதிக்க முடியுமா, இவன் இந்த குடும்பத்தில் பிறந்துக்கிட்டு இவெல்லாம் போய் சாதிக்க முடியுமா, என்ன பெரியவெல்லாம் பண்ணிட போகிறான் அப்படின்னு சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளெல்லாம் கடந்து விட்டு அந்த கரப்பாம்பூச்சி எப்படி பறந்து போய் இந்த உலகத்தை எல்லாம் ரசித்ததோ, ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் இலக்கை நோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு தடை இருக்கும். அந்த குறிப்பிட்ட தூரத்தை நீங்கள் கடந்து விட்டால் தடை என்பது இருக்கவே இருக்காது. அதனால் நல்ல உயர்வான எண்ணங்களை நாம் உருவாக்கும் பொழுதும், மன திட்பத்தோடு செயல்படும் பொழுதும் நிச்சயமாக வெற்றி நம் வசப்படும். நன்றி.